கேபிள் டிவி ஆபரேட்டர்கள், விளம்பரதாரர்கள் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் ஜெம் தொலைக்காட்சியின் 2024ஆம் ஆண்டு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். 2024 புத்தாண்டை வரவேற்றனர். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு நகர மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் தேவாலயம், கோவிலிலும் வழிபாடு. மத்திய அரசை கண்டித்து 4ஆம் தேதி போராட்டம். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிப்பு. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று விண்ணில் பாய்ந்தது PSLV C-58 ராக்கெட். தமிழகம், புதுச்சேரியில் 6ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். சென்னையில் ஆங்கில புத்தாண்டை பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். நாடு முழுவதும் 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியது. அந்த வகையில் தமிழகத்திலும் அனைத்து மாவட்டங்களிலும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் முன்கூட்டியே செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக சென்னையில் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் சென்னையில் ஆங்கில புத்தாண்டை பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். புத்தாண்டை வரவேற்கும் வகையில் காமராஜர் சாலையில் போலீஸ் டிஜிபி அலுவலகம் அருகே மணிகூண்டு இருந்த பகுதி வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. புத்தாண்டை வரவேற்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஒரே இடத்தில் திரண்டனர். இந்நிலையில் சரியாக 12 மணி ஆனதும் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஹாப்பி நியூ இயர் என்று உற்சாகமாக குரல் எழுப்பியபடியும் கைகளை குலுக்கியும் புத்தாண்டை வரவேற்றனர். இதேபோல மக்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தவும் அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்கவும் மெரினா காமராஜர் சாலையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பண்ணை வீடுகள், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள நட்சத்திர ஓட்டல்களில் இளைஞர்கள், இளம் பெண்கள் உற்சாக நடனமாடி புத்தாண்டை வரவேற்றனர். புத்தாண்டை முன்னிட்டு சென்னை சாந்தோம் உள்ளிட்ட தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதேபோல் மதுரை, கோவை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு நகர மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் தேவாலயம், கோவிலிலும் வழிபாடு செய்தனர். தமிழகம் முழுவதும் வருகிற 4ஆம் தேதி மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வருகை தந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் வருகிற 4ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட புயல் மழை பாதிப்பை தேசிய பேரிடராக மத்திய அரசு அறிவிக்காததை கண்டித்தும் நிவாரண நிதியாக வழங்க கோரிய 21,000 கோடி ரூபாயை வழங்க கோரியும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தாமல் வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்த வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றார். சென்னையில் அவரது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்தார். ஜனநாயக சக்திகளுக்கும் நடைபெறுகிற மாபெரும் கருத்தியல் போராட்டம், நாட்டை பாதுகாப்பதற்கான, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான, இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான மகத்தான அறப்போர் இது. இந்த அறப்போரில் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்பதை பிரகடனப்படுத்தக்கூடிய வகையில்தான் வெல்லும் ஜனநாயகம் என்னும் பெயரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-58 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள முதலாவது ஏவுதளத்தில் இருந்து PSLV C-58 ராக்கெட் இன்று காலை 9 மணி 10 நிமிடங்களுக்கு விண்ணில் ஏவப்பட்டது. இதில்
எக்ஸ்போ சாட் என்ற செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டு விண்ணில் ஏவப்படுகிறது. விண்வெளியில் உள்ள நிறமாலை, தூசு, கருந்துளை வாயுக்களின் மேகக்கூட்டமான நெபுலா உள்ளிட்டவற்றை ஆராய உள்ளது. இந்த செயற்கைக்கோள் பூமியிலிருந்து 650 கிலோமீட்டர் உயரத்தில் புவி வட்ட பாதையில் நிலை நிறுத்தப்படுகிறது. இந்த ராக்கெட்டில் வெளிநாடுகளைச் சேர்ந்த மேலும் 10 செயற்கைக்கோள்கள் பொருத்தப்பட்டு விண்ணில் ஏவப்பட்டது. இதற்கான இறுதிக்கட்ட பணியான 25 மணி நேர கவுண்டவுன் நேற்று காலை தொடங்கியது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருகிற 6ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நேற்று முன்தினம் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தெற்கு அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலவக்கூடும். இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருகிற 6ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. மீனவர்களை பொறுத்தவரை குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள், தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் வருகிற 3ஆம் தேதி வரை மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் 3ஆம் தேதி வரை மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகின்றனர் என அதில் கூறப்பட்டுள்ளது. பாடியநல்லூர் ஊராட்சியில் நடைபெற்ற கால்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பரிசுத் தொகை, கோப்பை, பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட பாடியநல்லூர் ஊராட்சியில் அங்காள முனீஸ்வரர் ஆலய திடலில் மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழா மற்றும் இளைஞர் அணி செயலாளரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி திமுக மற்றும் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் கால்பந்தாட்ட போட்டி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சன் முனியாண்டி செய்திருந்தார். சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவருமான கருணாகரன் அனைவரையும் வரவேற்றார். இந்நிகழ்ச்சிக்கு மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். சுதர்சனம் தலைமை தாங்கினார். அதன் பின்னர் நடைபெற்ற கால்பந்தாட்ட போட்டியில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கால்பந்தாட்ட வீரர்கள் பங்கேற்று 8 அணிகளாக பிரிந்து விளையாடினர். இதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பரிசுத் தொகை, கோப்பை, பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் அனைத்து நிலை நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோயிலில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரகுமான் இல்ல திருமண விழாவில் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரகுமான் இல்ல திருமண விழா நடைபெற்றது. விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமாகிய தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு மணமக்கள் முகமது யாசர், ஹாப்ரின் பானு தம்பதியினரை வாழ்த்தி பேசினார். திருமண விழாவில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் முகைதீன், கடலூர் மாவட்ட அரசு காஜி நூருல் அமீன் ஹஜ்ரத், ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி, காட்டுமன்னார் கோயில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர், மணப்பாறை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது, காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் முனைவர் மணிரத்தினம், மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் ஹாரூன் ரசீது உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி பேசினர். விழாவில் திமுக, காங்கிரஸ், முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தனது காரை சர்வீஸ் செய்து தர தாமதப்படுத்திய சர்வீஸ் சென்டர் ஊழியர்களை கடுப்பேற்றும் விதமாக தொழுதாவூர் ஊராட்சி மன்ற தலைவர் அருள் முருகன் என்பவர் சர்வீஸுக்கான பணத்தை ₹1, ₹2 நாணயங்களாக கொடுத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார்.
திருவள்ளூர் மாவட்டம் திருவலாங்காடு அடுத்த தொழுதாவூர் ஊராட்சி மன்ற தலைவர் அருள்முருகன் என்பவர் தனது இனோவா காரை சென்னை அடுத்த வேலப்பன் சாவடியில் செயல்படும் ஹர்ஷா டொயோட்டா கார் கம்பெனியில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு சர்வீஸ் செய்வதற்காக கொடுத்துள்ளார். இந்நிலையில் ஓரிரு நாட்களில் காரை சர்வீஸ் செய்து தருவதாக கூறிய அந்நிறுவனம் சொன்னபடி சர்வீஸ் செய்து தராமல் ஒவ்வொரு முறையும் அருள் முருகன் கேட்கும் போதெல்லாம் கார் சர்வீஸ் முடிந்து தயார் நிலையில் இருப்பதாகவும் காரை எடுத்து செல்லுங்கள் என்றும் கூறி 3 முறை அலைக்கழித்துள்ளனர். இந்நிலையில் காரை எடுத்து வர சென்றபோது ஹர்ஷா டொயோட்டா நிறுவனத்தினர் 40,000 ரூபாய்க்கான பில்லை கொடுத்துள்ளனர். இதனால் கடுப்பேறிய ஊராட்சி மன்ற தலைவர் அருள் முருகன் சர்வீஸ் சென்டரை வெறுப்பேற்ற முடிவு செய்து சர்வீஸ் கட்டணத்தை ரூபாய் 1, 2, 5 மற்றும் 10 என ரூபாய் நோட்டுகளை கொடுத்துள்ளார். வேறு வழியின்றி அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் அதனை எண்ணி வாங்கிக் கொண்டனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கரூரில் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தின் புத்தாண்டு தின கொண்டாட்டம் ஆடல் பாடல்களுடன் சிறப்பாக நடைபெற்றது. கரூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் எதிரில் உள்ள தனியார் மண்டபத்தில் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் என்ற தனியார் நிறுவனத்தின் சார்பில் நிறுவனத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் தலைமையில் புத்தாண்டு தின கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் செல்வமணி, சசிகுமார், சுமதி, சசிகுமார், தங்கராஜ் உள்ளிட்ட நிறுவனத்தின் தொடர் அமைப்பாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிறுவனத்தின் வெற்றிக்கு அயராது உழைத்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆண்கள், பெண்கள் தனித்தனியாகவும் மேடையிலும் பாடலுடன் ஆட்டமாடி அனைவரையும் கவர்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் முனைப்போடு செயல்பட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் செல்வமணிக்கு நினைவு பரிசாக தங்க வாள் கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நிறுவனத்தின் சார்பில் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. 100 நாள் வேலை திட்டத்தை வைத்து அரசியல் செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியை 100 நாட்களில் வீட்டிற்கு அனுப்பும் வேலையை துவக்கியுள்ளோம் என்று கரூரில் பாஜக மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காட்டுமுன்னூரில் தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சட்டமன்ற தொகுதி அமைப்பாளரும் மருத்துவ பிரிவு மாவட்ட தலைவருமான ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் கட்சியின் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்று எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து அவரவர் கருத்துக்களை பதிவு செய்தனர். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இன்று நடைபெற்ற அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டது என்றும் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவதில் அரவக்குறிச்சி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கவனம் செலுத்தவில்லை என்றும் 100 நாள் வேலை திட்டத்தை வைத்து அரசியல் செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியை 100 நாட்களில் வீட்டிற்கு அனுப்பும் வேலையை துவக்கியுள்ளோம் என்றும் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தெரிவித்தார். ஆளுகின்ற கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் இந்த அரவக்குறிச்சி தொகுதியினுடைய மக்களுக்கு அடிப்படை பிரச்சனைகளான குடிநீர் பிரச்சனைகளை கவனம் செலுத்தல, சாலை வசதிகள்ல எதுலையுமே கவனம் செலுத்தல. அதே போல பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் 4.5 வருடம் இந்த தொகுதி பக்கமே வரல. அவங்க 100 நாள் வேலையை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடந்த ஆலோசனை கூட்டத்துல, இன்னைக்கு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்துல இன்னும் 100 நாட்கள்ல அவங்கள வீட்டுக்கு அனுப்புற வேலையை நாங்க இன்னைக்கு தொடங்கி இருக்கிறோம். கொங்கு நாடு வேட்டுவ கவுண்டர் சமுதாய முன்னேற்ற சங்கம் மற்றும் இளைஞர் அணி சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினரும் சமுதாய அமைப்பினரும் தேர்தலில் தங்கள் பங்களிப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த அடிப்படையில் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஜவஹர் பஜார் பகுதியில் உள்ள தனியார் கூட்ட அரங்கில் கொங்கு நாடு வேட்டுவ கவுண்டர் சமுதாய முன்னேற்ற சங்கம் மற்றும் இளைஞர் அணி சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நிறுவன தலைவர் வாழவந்தி நாடு சரவணன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் சங்கத்தின் தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி, மாநில துணைத் தலைவர் தென்னரசு, தொழில்நுட்ப அணியைச் சேர்ந்த விக்னேஷ், மகளிர் அணியினர் என மாநில அளவிலான பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சங்க நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர்.
கூட்டத்தில் சங்க வளர்ச்சி குறித்தும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கொங்குநாடு வேட்டுவ கவுண்டர் சமுதாய முன்னேற்ற சங்கத்தின் பங்களிப்பு குறித்தும் பல்வேறு தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் 20,000க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கு அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் 2024ஆம் ஆண்டிற்கான கேலண்டரை வழங்கி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் தனியார் திருமண மண்டபத்தில் ராணிப்பேட்டை, ஆற்காடு உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 20,000க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கு கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று 2024ஆம் ஆண்டிற்கான கேலண்டரை கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கியதோடு ஆண்கள், பெண்கள் என அனைவருக்கும் வேட்டி, சேலை வழங்கி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் நகர அதிமுக செயலாளர் மோகன், மாவட்ட துணை செயலாளர் வேதகிரி, இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் உமர் ஃபாரூக், மாவட்ட MGR இளைஞர் அணி துணை செயலாளர் அஜீஸ், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் எழிலரசன், அம்மூர் பேரூராட்சி செயலாளர் தினகரன், மாவட்ட பிரதிநிதி ஆறுமுகம், நகரமன்ற உறுப்பினர்கள் முரளி, சுரேஷ், ரமேஷ் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கம்பத்தில் தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் புத்தாண்டு கொண்டாடும் விதமாக DJ நடனமாடும் பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் தனிநபர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சி நாகரிக வேகத்தில் நகரங்களில் மட்டுமே நடைபெற்று வந்த நிலையில் கடைக்கோடி மாவட்டமான தேனி மாவட்டத்தில் முதல் முறையாக முறையான அனுமதி பெறாமல் DJ நடனமாடும் பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மண்டபத்தின் உரிமையாளர் கேரளாவில் அவருக்கு சொந்தமான நட்சத்திர ஓட்டலில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்ட நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கம்பத்தில் DJ நடனமாடும் பார்ட்டிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என கம்பம் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் கலாச்சார சீரழிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜ்குமார் தலைமையில் பெண்கள் உட்பட 30க்கும் மேற்பட்ட தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் தனியார் திருமண மண்டபம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அனுமதியின்றி தர்ணாவில் ஈடுபட்டதற்காக பெண்கள் உட்பட அனைவரையும் கம்பம் வடக்கு காவல்துறையினர் கைது செய்து கம்பம் நகராட்சி சமுதாய திருமண மண்டபத்தில் அடைத்தனர். திருத்தணி முருகன் திருக்கோயிலில் திருப்படி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடாக சிறந்து விளங்கும் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆண்டின் கடைசி நாளான இன்று திருப்படி திருவிழா அறங்காவல் குழு தலைவர் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சரவண பொய்கை திருக்குளம் அருகில் மலைக்கு செல்லும் முதற் படிக்கு மலர்களால் அலங்காரம் செய்து திருவிளக்கு ஏற்றி வைத்து அறங்காவல் குழு தலைவர் ஸ்ரீதரன் சிறப்பு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 365 திருப்படிகளுக்கும் குங்குமமிட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. அதன் பின்னர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த முருக பக்தர்கள் மற்றும் இன்னிசை பக்தி குழுவினர் முருகனின் திருவருள் பாடல்களை பாடிக்கொண்டு மலையேறி முருக பெருமானை வழிபட்டனர். தாம்பரம் அருகே மெடிக்கல் கடைக்காரரை வெட்டி படுகொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும் என வலியுறுத்தி வணிகர் சங்க பேரமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தாம்பரம் அடுத்த மண்ணிவாக்கம் ராசாத்தி கலைஞர் நகர் பகுதியில் வசித்து வரும் வினோத் என்பவர் கஸ்தூரி என்ற பெயரில் மெடிக்கல் ஷாப்பை 10 வருடங்களாக நடத்தி வருகிறார். இந்நிலையில் இரவு நேரத்தில் மெடிக்கல் கடையை மூடிவிட்டு கடையின் அருகே உள்ள பேக்கரிக்கு சென்று பொருட்களை வாங்க சென்றார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 மர்ம நபர்கள் வினோத்தை வழிமறித்து அரிவாளால் வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். படுகொலை செய்த மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பித்துச் சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஓட்டேரி காவல்துறையினர் வினோத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இதனிடையே கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு மாமூல் கேட்டு மிரட்டியதாக வினோத் அளித்த புகாரின் அடிப்படையில் ரவுடி சிலம்பரசனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து வண்டலூர் சாலையில்
தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு சார்பில் விக்ரமராஜா தலைமையில் திடீர் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அப்போது குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சிறு தானியங்களில் உள்ள ஊட்டச்சத்துக்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கோவையில் ஈட் ரைட் மில்லட் யோகா நிகழ்ச்சியின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு சிறு தானியங்களில் கிடைக்கும் ஊட்டச்சத்து நன்மைகளை வலியுறுத்தும் வகையில் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஸ்ரீ சக்தி பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியுடன் இணைந்து புதிய முயற்சியாக கோவையில் ஈட் ரைட் மில்லட் யோகா நிகழ்ச்சியை நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, பனிவரகு, குதிரைவாலி, வரகு, சாமை போன்ற சிறு தானியங்களில் புரதம், இரும்பு, வைட்டமின் பி, நார்ச்சத்து, கால்சியம், பைட்டோ கெமிக்கல்கள் உள்ளிட்ட சத்துக்கள் நிறைந்துள்ளதை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் ஈட் ரைட் மில்லட் யோகா நிகழ்ச்சியின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் டாக்டர் தமிழ்ச்செல்வன், ஸ்ரீ சக்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் தலைவர் முனைவர் தங்கவேலு, கல்லூரியின் முதல்வர் ரவிக்குமார் மற்றும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஹேமலதா, முனைவர் ஷாலினி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வேளாங்கண்ணியில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இவர்கள் கடற்கரையில் குளித்தும் புகைப்படம் எடுத்தும் விடுமுறை நாட்களை கொண்டாடி வருகின்றனர். மேலும் மேல்மருவத்தூர், பழனி உள்ளிட்ட திருக்கோயில்களுக்கு சென்று திரும்பும் பக்தர்களும் வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு வந்துள்ளதால் வேளாங்கண்ணி பகுதியே மக்கள் கூட்டமாக காட்சியளிக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலோர காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வேட்டபலத்தில் வியாபாரிகள் மற்றும் அனைத்து கட்சியினர் ஊர்வலமாக சென்று மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலம் பேருந்து நிலையம் அருகே தேமுதிக தலைவரும் தமிழக முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு வியாபாரிகள், அனைத்து கட்சியினர், தொண்டர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு கருப்பு பேட்ஜ் அணிந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக தேமுதிக நகர செயலாளர் விநாயகமூர்த்தி, மாவட்ட அவைத்தலைவர் ஸ்ரீகுமரன், ஒன்றிய செயலாளர் சங்கர், அதிமுக நகர செயலாளர் செல்வமணி, திமுக நகர செயலாளர் முருகையன், பாமக கிருஷ்ணன், பாஜக மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஸ்ரீதர், விசிக நகர செயலாளர் கண்ணதாசன், கம்யூனிஸ்ட் கட்சி சிகாமணி, மதிமுக நகர செயலாளர் சிவக்குமார், ரஜினி மற்றும் விஜய் ரசிகர் மன்றங்களைச் சேர்ந்த ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். விருதாச்சலம் அடுத்த பாலக்கொல்லை மற்றும் மணக்கொல்லை ஊராட்சிகளில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்கிற யாத்ரா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே பாலக்கொல்லை, மணக்கொல்லை ஆகிய ஊராட்சிகளில் சென்னை உர நிறுவனம் சார்பில் ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பது எப்படி என விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் வேளாண் அறிவியல் நிலையம் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் விவசாயிகளுக்கு எடுத்துக் கூறினார். இதனையடுத்து விருதாச்சலம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மூலம் விவசாயிகளுக்கு செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து வங்கி மேலாளர் எடுத்துக் கூறினார். மேலும் வங்கியில் இன்சூரன்ஸ், பயிர் காப்பீடு போன்ற பல்வேறு திட்டங்கள், முத்ரா கடன் போன்ற திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்துவதாக வங்கி பிரதிநிதிகள் பொதுமக்களிடம் எடுத்துக் கூறினர். மேலும் தங்கள் வங்கி சேவை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டனர். ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு மாநில ஓய்வு பெற்ற பணி நிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கத்தின் சார்பில் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் கூட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள் கூட்ட அரங்கில் தமிழ்நாடு மாநில பணி நிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கத்தின் சார்பில் ராமநாதபுரம் மாவட்ட புதிய கிளை நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் கூட்டம் நடைபெற்றது.
கூட்டத்தில் மாவட்ட தலைவராக எம் விவேகானந்தம் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவராக ரெங்கன், மாவட்ட செயலாளராக பழனியாண்டி, மாவட்ட இணை செயலாளராக சந்திரசேகரன், மாவட்ட பொருளாளராக கதிரேசன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதனையடுத்து 2024 முதல் 2026 ஆண்டுகளுக்காக தேர்வு செய்யப்பட்ட அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் சங்கத்தின் வளர்ச்சிக்கு புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் சேர்ப்பது எனவும், மாநில மையத்தில் நமது கோரிக்கைகளை நிறைவேற்றிட மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளையும் முழுமையாக செயல்படுத்த ஈடுபடுவதென்றும், நிலுவையில் உள்ள அகவிலை படிகளை பெற்றுத்தர நடவடிக்கைகள் மேற்கொள்வது என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கோளப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த குமார் கொலை வழக்கில் திமுக கவுன்சிலர் கொடி தாமோதரன், அவரது மகன் மற்றும் கூட்டாளிகளை படாளம் காவல்துறையினர் கைது செய்தனர். படாளம் காவல் எல்லைக்கு உட்பட்ட குமாரவாடி பகுதியில் கொலை செய்யப்பட்ட நபர் வண்டலூர் அடுத்த கொளப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பது அடையாளம் காணப்பட்டது. இந்நிலையில் கொலை வழக்கில் தொடர்புடைய தாம்பரம் மாநகராட்சி திமுக கவுன்சிலர் கொடி தாமோதரன், அவரது மகன் மற்றும் கூட்டாளிகளை சேலையூரில் உள்ள அவரது வீட்டில் படாளம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தினர். வேட்டவலத்தில் தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் சார்பில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலத்தில் தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் சார்பில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவரும் மாநில பொருளாளருமான ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி மற்றும் தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் மாநில தலைவர் புருஷோத்தமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து 2023 ஆண்டு 10, 12 வகுப்புகளில் தேர்ச்சி அடைந்த உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு ரொக்க பணம் மற்றும் சான்றிதழை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி வழங்கினார். கூட்டத்தில் விபத்து காப்பீட்டு திட்டத்திற்கான படிவங்கள் வழங்கப்பட்டன. இதனையடுத்து 2024 ஆண்டிற்கான உறுப்பினர் புதுப்பித்தல் மற்றும் சங்கத்தின் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாநிலம் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் சுரேஷ், மாவட்ட பொருளாளர் நடராஜன், தேசிய கவுன்சில் உறுப்பினர் சேது, மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் லிங்கப்பன், பாபு, மாவட்ட இணை செயலாளர் சிவசங்கரன் உட்பட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோரமண்டல் ஆலையின் வாயு சேமிப்பு தொட்டியிலிருந்து கசிவு ஏற்பட்டு வெடித்தால் போபால் விஷவாயு கசிவு சம்பவத்தை போன்று எண்ணூர் பகுதியில் ஏற்பட்டுவிடும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எண்ணூர் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். இதனையடுத்து பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வாயு இறக்குமதி செய்யும் நிலையில் கசிவு ஏற்படவில்லை எனவும், ஒருவேளை கப்பலில் இருந்து இறக்கும் போது கசிவு ஏற்பட்டிருந்தால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் எனவும், கோரமண்டல் ஆலையின் மிகப்பெரிய வாயு சேமிப்பு தொட்டியிலிருந்து கசிவு ஏற்பட்டு வெடித்தால் போபால் விஷவாயு கசிவு சம்பவத்தை போன்று எண்ணூர் பகுதியில் ஏற்பட்டுவிடும் என்றும், இது எண்ணூர் மக்களை மட்டுமல்லாமல் வடசென்னை முழுவதுமே பாதித்துவிடும் என்றும், அந்த அளவிற்கு இந்த தொழிற்சாலையால் அச்சுறுத்தல் உள்ளது என்றும் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உயிரை பழித்து உயிர் பழிப்பதற்காக ஓடோடி சென்று வீட்டை விட்டு காலி செய்து வெளியிடங்களுக்கு வந்து உயிர் தப்பி இருக்கிறார்கள். அந்த கோரமண்டல் ஆலைக்கு கப்பல்ல இருந்து அமோனியா வாயு இறக்குமதி செய்யப்படுகிறது. வழக்கமா இன்னைக்கு ஏற்பட்ட கசிவு என்பது அந்த வாயு இறக்குமதி செய்யற போது ஏற்பட்டது அல்ல. சாதாரண நேரத்துல அந்த பைப்பு காலியா இருக்கிற போது ஏற்பட்ட வாயு கசிவு. இதே அந்த கப்பல்ல இருந்து வேகமா வாயு இறக்குமதி செய்யற போது அந்த வாயு கசிவு ஏற்பட்டிருந்தால் இந்த பகுதி முழுவதும் மிக மோசமான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கும் என்றுதான் மக்கள் தெரிவிக்கிறாங்க. ஆசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் பங்கேற்று தங்கம் வென்ற சிலம்ப வீரர் வீராங்கனைகள் திருச்சி ரயில் நிலையம் வந்தபோது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாகர்கோவில் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மைதானத்தில் கடந்த 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை 4 நாட்கள் ஆசிய அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இதில் மலேசியா, சிங்கப்பூர், பங்களாதேஷ், இலங்கை, சிலோன், நேபாள், இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட சிலம்ப வீராங்கனைகள் பங்கேற்றனர்.
இந்த ஆசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் திருச்சி மாவட்ட அமைச்சூர் சிலம்பம் அசோசியேஷன் சார்பில் 31 சிலம்ப வீரர் வீராங்கனைகள் ஆசிய சிலம்ப நடுவர் விஜயகுமார் தலைமையில் பங்கேற்றனர். இதில் திருச்சி மாவட்ட அமைச்சூர் சிலம்பம் அசோசியேஷன் சார்பில் 15 வீரர்கள் தங்கமும் 12 வீரர்கள் வெள்ளியும் 20 வீரர்கள் வெண்கலமும் பெற்றனர். வெற்றி பெற்ற வீரர்கள் திருச்சி ரயில் நிலையம் வந்தபோது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க மாஸ்டர், எங்க அம்மா அப்பா, அப்புறம் எங்க பிடி மேம்ஸ், அப்புறம் என்னோட காலேஜ் பிரின்சிபல். அவங்க எல்லாம் நான் இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்க முடியாது. எங்க காலேஜ் வந்து எனக்கு ஸ்பான்சர் கொடுத்தாங்க. நான் அதனால தான் இவ்வளவு தூரம் போயிட்டு வந்தேன். இல்லைன்னா கண்டிப்பா நான் இவ்வளோ பெரிய பேட்ச்ல கண்டிப்பா கலந்துருக்க முடியாது. எங்க காலேஜ்ல எங்க சிஸ்டர் பிரின்சிபல் ரெவலன் சிஸ்டர் ராஜகுமாரி அவங்களுக்கு நான் அந்த இடத்துல நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். 2024 புத்தாண்டை வரவேற்றனர். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு நகர மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் தேவாலயம், கோவிலிலும் வழிபாடு. மத்திய அரசை கண்டித்து 4ஆம் தேதி போராட்டம். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிப்பு. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று விண்ணில் பாய்ந்தது PSLV C-58 ராக்கெட். தமிழகம், புதுச்சேரியில் 6ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.